Hey guys, நீங்க பாத்துட்டு ஃபிலிம் ஜங்ஷன். நம்ம சேனல்ல மும்பை டைரிஸ்னு ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதோட எபிசோட் 5 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 4வது எபிசோட்ல டெரரிஸ்ட் எப்படி மும்பை உள்ள வந்தாங்கன்னு பார்த்தோம். இந்த எபிசோட்ல டெரரிஸ்ட் எப்படி ஹாஸ்பிடல் உள்ள வந்தாங்கன்றத காட்டியிருக்காங்க. இந்த எபிசோட ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல டெரரிஸ்ட் கூட பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் கனெக்ட்ல இருக்கானே, அவன் இப்போ இந்த 2 டெரரிஸ்ட கான்டாக்ட் பண்ணி மும்பை ஜெனரல் ஹாஸ்பிடல்ல நம்ம ஆளுங்க 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. நீங்க தான் அவங்களை காப்பாத்தணும். எல்லாரையும் கொண்டு நம்ம லட்சியத்தை அடைய வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான். ஏதோ ஒரு விஐபி அந்த ஹாஸ்பிடல்ல இருக்காங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது. அப்புறம் இந்த டெரரிஸ்ட் 2 பேருமே ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு வர வச்சு அவங்கள கன் பாயிண்ட்ல வச்சு அந்த ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. இங்க ஹாஸ்பிடல்ல 2 பேர் மாட்டிருக்காங்களே, அவங்க 2 பேர்ல ஒருத்தன் புல்லட் பட்டு ரொம்ப சீரியஸா இருக்கான். அவனுக்கு அந்த ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த சாகிப் பாய், அந்த சாகிப் பாயை போட்டு போலீஸ்காரங்க எல்லாம் அடிச்சு யார் இதெல்லாம் பண்ண சொன்னதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஆம்புலன்ஸ்ல வர 2 டெரரிஸ்ட் அந்த ஆம்புலன்ஸ் ஓடிட்டு வந்தவரை கொன்னுட்டு அந்த ஹாஸ்பிடல் உள்ள போக சைடுல ஒரு என்ட்ரி இருக்கு, அது வழியா உள்ள போறதுக்காக வராங்க. அந்த டைம்ல அந்த சைடு என்ட்ரில வித்யாவோட தம்பி வித்யா கிட்ட யாரோ ஏதோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வித்யாவோட தம்பியை மிரட்டி இருக்காங்க. அது வித்யா கிட்ட சொல்றதுக்காக அவன் அங்க வந்து பயந்து பேசிட்டு இருக்கான். அந்த விஷயம் என்னன்னு சொல்றதுக்குள்ளேயே அந்த டெரரிஸ்ட் அவனை சுட்டு கொன்னுறாங்க. அந்த பக்கம் ஒரே புல்லட் சவுண்டா இருக்கு. சமர் வித்யாவை உள்ள இழுத்துட்டு போறாரு. ஹாஸ்பிடல்ல இருக்கிற எல்லாருமே புல்லட் சத்தத்தை கேட்டு பயத்துல இருக்காங்க. இப்போ டெரரிஸ்ட் 2 பேரும் ஹாஸ்பிடல் உள்ள நடந்துட்டாங்க. ஏதோ ஒரு பக்கம் புல்லட் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. எல்லாரும் பயத்துல கத்திட்டே உட்கார்ந்திருக்காங்க. அப்போ டாக்டர் கௌசிக் வெளியே என்ன நடக்குதுன்னு நான் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. அவர் கூட அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து போறாரு. அப்புறம் அங்க இருக்கிற போலீஸ்கார் டெரரிஸ்ட் 2 பேர் உள்ள நுழைஞ்சதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மேல் அதிகாரிக்கு கால் பண்ணி இங்க டெரரிஸ்ட் நுழைஞ்சதை சொல்றாங்க. ஆனா அவர் என்னன்னா இங்க நிறைய இடத்துல அட்டாக் நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு பெரிய ஆபரேஷன் நடக்க போகுது, அதனால அந்த ஹாஸ்பிடல்ல முடிஞ்ச அளவுக்கு நீயே கவனிச்சுக்கோன்னு சொல்லிடுறாரு. அப்போ இந்த போலீஸ் சுப்பிரமணியம் கிட்ட நான் இன்னும் நிறைய போலீஸ் அனுப்ப சொல்லி கேட்டேன், ஆனா சிட்டில நிறைய இடத்துல அட்டாக் நடந்ததுனால இப்போதைக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சுப்பிரமணியம் கிட்ட சொல்றாங்க. அப்போ சுப்பிரமணியனுக்கு கோபம் வந்து அவங்க எப்படி போலீஸ் அனுப்புவாங்க, இங்க காப்பாத்துறதுக்கு யார் இருக்காங்க, ட்ரக் அடிக்ட்ஸ் குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கவங்க ஏழைங்க தான் இங்க இருக்காங்க, அவங்க உயிரெல்லாம் முக்கியமா, காப்பாற்றப்பட வேண்டியவங்க எல்லாம் பேலஸ் ஹோட்டல்ல இருக்காங்க, அப்படிதானே, எங்களை காப்பாத்துறதுக்கு இங்க யாருமே இல்ல, எங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு. அதுக்கு அந்த போலீஸ்கார் நான் தான் இங்க இருக்கல, உங்களை நான் சாக விட மாட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு பிளானையும் சொல்றாரு, லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரையும் ஒரே ரூம்ல அசெம்பிள் பண்ணிருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற எல்லாரையும் சேஃபான இடத்துக்கு போக சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா கேட்டையுமே லாக் பண்ணி லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறாங்க. லைட்ஸ்லாம் ஆஃப் ஆனதும் எல்லாரும் பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல போலீஸ் அந்த டெரரிஸ்ட பாத்துறாங்க. அப்போ அந்த இடத்துல கன் ஷூட் நடக்குது. ஆனா எல்லா கேட்ஸுமே லாக் ஆயிருந்தனால அந்த டெரரிஸ்ட் அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. உள்ள போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு ரூம்ல தான் தியா இருக்கா. தியா அப்பதான் அவங்க அம்மாக்கு கால் பண்ணிட்டு சரியா கேட்கலன்னு திரும்ப கட் பண்ணிருப்பா. கரெக்டா டெரரிஸ்ட் அந்த இடத்துக்கு வரும்போது அவங்க அம்மா திடீர்னு போன் கால் பண்ணிடுறாங்க. தியா அந்த போன் எடுக்கிறேன்னு அந்த டெலிபோனையே கீழே தள்ளி விட்டுருவா. அந்த சவுண்ட் வேற வெளியே கேட்டுரும். அப்புறம் மெதுவா சைடுல போய் ரூம் லாக் பண்ணிட்டு ஜன்னலுக்கு கீழே வந்து உட்கார்ந்துக்கிறா. அப்போ அந்த டெரரிஸ்ட் கதவை தட்டுறான். கதவை திறக்கலன்னு கிட்ட இருக்கிற ஜன்னல் வழியா உள்ள யாராவது இருக்காங்கன்னு பாக்குறான். தியா ஜன்னலுக்கு கீழே சைடுல உட்கார்ந்திருந்தனால அந்த டெரரிஸ்ட் பார்க்கும்போது தெரியல. அதனால அந்த டெரரிஸ்ட் இங்க யாரும் இல்லன்னு நினைச்சிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் பாகிஸ்தான்ல இருந்து அந்த டெரரிஸ்ட கான்டாக்ட் பண்றவன் நம்ம ஆளுங்கள்ல ஒருத்தன் ஐசியூல இருக்கான், இன்னொருத்தன் கைதிங்க வார்டுல இருக்கான்னு சொல்லிடுறான். இந்த டெரரிஸ்டும் அந்த இடத்துக்கு போகணும்னு பாக்குறாங்க. அப்போ கரெக்டா அந்த டெரரிஸ்ட் இருக்கிற இடத்துல பக்கத்து ரூம்ல தான் ஆஹானும் இன்னும் கொஞ்சம் பேரும் இருக்காங்க. அப்போ டெரரிஸ்ட் கரெக்டா அந்த இடத்த கிராஷ் ஆனதும் ஆஹா லைட்டா டோர் ஓபன் பண்ணி அங்க இருக்கிற எல்லாரையும் சேஃபான இடத்துக்கு போக சொல்லி வெளியே அனுப்பிடுறான். அப்போ அந்த டெரரிஸ்ட் போன இடத்துல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு பயந்துட்டே ஒளிஞ்சு நின்னு பாக்குறான். அப்போ அந்த டெரரிஸ்ட் 2 பேருமே செரியனை பிடிச்சு வச்சிருக்காங்க. ஐசியூக்கும் கைதிங்க வார்டுக்கும் எப்படி போறதுன்னு மிரட்டி கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லலைன்னா கிட்ட இருக்கிற சின்ன பையனை கொன்னுருவேன்னு மிரட்டுறாங்க. செரியன் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த சின்ன பையனை இந்த டெரரிஸ்ட் சுட்டு கொன்னுறான். செரியன் பயத்துல ஐசியூ கைதிங்க வார்டும் எங்க இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அந்த டெரரிஸ்ட் 2 பேருமே இந்த பக்கம் வரும்போது கரெக்டா ஒரே ஒரு போலீஸ் மட்டும் அவங்களை சொல்றதுக்காக ரெடியா இருக்காரு. கரெக்டா அவங்க முன்னாடி போய் சுடலான்னு பாக்கும்போது கன்னுல புல்லட் இல்ல. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டெரரிஸ்ட் 2 பேருமே இந்த போலீஸ சுட்டுறாங்க. அந்த போலீஸ்க்கு பின்னாடி இன்னும் நிறைய போலீஸ் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க டக்குன்னு எந்திரிச்சு இந்த டெரரிஸ்ட சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பயங்கரமான கன் ஷூட் நடக்குது. இந்த பக்கம் டாக்டர் கௌசி செரியன் கூட இருந்த குட்டி பையனை அந்த டெரரிஸ்ட் ஷூட் பண்ணிருப்பாங்களே, அந்த குட்டி பையனை எப்படியாவது காப்பாற்ற முடியுமான்னு பாக்குறாரு. ஆனா அந்த குட்டி பையன் இறந்துட்டான். அப்போ செரியன் அழுதுகிட்டே நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா சொல்லிட்டேன்னு அழுகுறாங்க. அப்போ அங்க இருக்கிற போலீஸ் என்ன சொன்னீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு செரியன் அந்த டெரரிஸ்ட்
டெரரிஸ்டுங்க ஐசியூ வார்டும் கைதிங்க வார்டும் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. நான் அதை சொல்லிட்டேன்னு சொல்லி அழுகுறாங்க. அப்போ அந்த போலீஸ் இங்க இருக்கிற டெரரிஸ்ட காப்பாத்துறதுக்காக தான் அவனுங்க வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. உடனே ஐசியூ வார்ட லாக் பண்ண சொல்லிடுறாரு. அப்போ சுப்பிரமணியம் அந்த போலீஸ் கிட்ட நம்ம இப்பவே இங்க இருக்கிற எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போயாங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த போலீஸ் இப்போ வேணாம், இந்த டைம் ரிஸ்க் எடுக்க வேணாம் சொல்லிடுறாரு. ஆனா சுப்பிரமணியம் அதை கேட்கற மாதிரி இல்ல. இது என்னோட ஹாஸ்பிடல், இங்க இருக்கிற எல்லாரையும் நான் தான் காப்பாத்தி ஆகணும், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. இந்த மேக்ஸி அவகிட்ட இருக்கிற போன்ல இருந்து நியூஸ் சேனலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கா. அப்போ கிட்ட சமரி இருக்கான். அவருக்கு கோவம் வந்து போனை பிடுங்கி உடைச்சிடுறான். அப்போ மேக்ஸி கோவத்துல இங்க என்ன நடக்குது நியூஸ் சேனலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க என்கிட்ட இந்த போன் ஒண்ணுதான் இருந்தது, இதையும் உடைச்சிட்டேன்னு சொல்லி சமர திட்டுறா. அந்த டைம்ல அந்த ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அது சுப்பிரமணியம். அவரு உள்ள வந்து அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் கண்டிப்பா உங்களை காப்பாத்துவேன், எக்ஸிட் அந்த பக்கம் தான் இருக்கு, ரூம் லாக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ சரி நான் அங்கேயே இருக்க சொல்லி விட்டுட்டும் போறாரு. இந்த பக்கம் இந்த டெரரிஸ்ட் 2 பேருமே ஐசியூ வார்ட் கிட்ட வந்துட்டாங்க. ஐசியூக்கு வெளியே போலீஸ் இருக்கிறதுனால அங்கேயும் பயங்கரமா ஷூட் அவுட் நடக்குது. அப்புறம் இந்த சாகிப் பைய கைதிங்க ரூம்ல இருந்து கூட்டிட்டு போறாங்க. இங்க ஷூட் அவுட் நடக்கிற இடத்துல அந்த டெரரிஸ்ட் மறைஞ்சு இருந்து ஒரு வீல் சேர்ல பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனை வச்சு தள்ளி விட்டுறாங்க. அது பயங்கரமா வெடிச்சு அந்த ஐசியூ டோரும் ஓபன் ஆகிடுது. இந்த டெரரிஸ்ட் பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறதுனால எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போறதுக்காக இன்னொரு சேஃபான இடத்துக்கு போக சொல்றாங்க. அந்த டைம்ல சித்ராதாஸ் மட்டும் ஏதோ ஒண்ணு எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து தனியா போறாங்க. அப்போ திரும்பவும் கன் சவுண்ட் கேக்குது. அதனால ஒரு ரூம்ல சித்ராதாஸ் மட்டும் தனியா ரூம் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஐசியூ டோர் ஓபன் ஆனதுமே அந்த டெரரிஸ்ட் 2 பேருமே அந்த ரூம்குள்ள வராங்க. யார் முதல்ல கத்துறாங்களோ அவங்களை சுற்றுவேன்னு சொல்லிட்டு அவ கன்னுல புல்லட்ஸ் எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் சுஜாதாவை கன் பாயிண்ட்ல வச்சுட்டு என்னோட தம்பி ஃபைசல் எங்கன்னு கேக்குறான். அந்த டெரரிஸ்ட் சீரியஸா இருக்கறனால இங்க அட்மிட் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல சுஜாதா காட்டுறா. அதை இந்த டெரரிஸ்ட் பார்த்துட்டு இவனுங்க காப்பாத்தி உயிர் பழைக்கிறத விட நான் சுட்டு இவன் செத்தே போகலாம்னு சொல்லிட்டு அந்த சீரியஸா இருக்கிற டெரரிஸ்ட அவ கையாலே சுட்டு கொன்னுறான். இங்க சித்ராதாஸ் அந்த ரூம்லயே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஆஹான் எல்லாருமே இருக்காங்க. ஆனா சித்ராதாஸ் மட்டும் காணோம்னு சொல்லிட்டு அவங்கள தேடிட்டு தனியா வர்றான். இங்க சமரும் மேக்ஸி இருக்கிற இடத்துல சமர் மேக்ஸிய திட்டிட்டு இருக்கான். அந்த டைம்ல இந்து மதம் மட்டும்தான் அன்பையும் அமைதியும் கத்து கொடுக்குதுன்னு சொல்றான். அதை கேட்டு அந்த பாட்டி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அழுதுட்டே அவங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றத சொல்றாங்க. 1984 நடந்த போராட்டத்துல மனுஷங்க மிருகமா மாறுறதை நான் பார்த்திருக்கேன். அதே நேரத்துல மனுஷங்க கடவுளா மாறுறதையும் நான் பார்த்தேன். நான் என் குடும்பம் மொத்தத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்திருந்தேன். உயிரோட இருந்தது நானும் என் பொண்ணு மட்டும்தான். எங்களுக்கு உதவ நிறைய பேர் வந்தாங்க. அதுல இந்துக்களும் இருந்தாங்க, முஸ்லிம்களும் இருந்தாங்க. அவங்க தான் என்னையும் என் பொண்ணையும் காப்பாத்தினாங்க. அவங்களாலதான் என்னோட வாழ்க்கையை நான் மறுபடியும் தொடங்க ஆரம்பிச்சேன்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க. ஒரு மனுஷனை அவனோட மதத்தை வச்சு எடப்படக்கூடாது. அவன் செய்யற செயலை வச்சுதான் அவன் நல்லவனா கெட்டவனான்றதை எடப்படணும். உன்னோட மனசுல இருந்து இந்த வெறுப்பை மட்டும் எடுத்துருத்தானு சமர் கிட்ட ரொம்ப அன்பா அந்த பாட்டி சொல்றாங்க. சமரும் அந்த பாட்டி சொல்றதை கேட்கிறான். அப்போ ஆஹான் சமர் இருக்கிற இடத்த பார்த்துட்டு அங்க வந்து மத்தவங்க எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு இங்க இருக்கிற எல்லாரையும் அனுப்பி வைக்கிறான். இங்க இந்த டெரரிஸ்ட் ஐசியூ விட்டு வெளியே வந்ததுமே அங்க இருக்கிற போலீஸ் யாருமே ஷூட் அவுட் நடத்துறாங்க. ஆனா அந்த டெரரிஸ்ட் 2 பேருமே அங்க இருந்து தப்பிச்சு வேற வழியா போறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஆஹான் வந்து அந்த போலீஸ்காரங்க கிட்ட வேற ஒரு பாதையை சொல்லி அந்த பக்கம் போனா கண்டிப்பா டெரரிஸ்ட் புடிச்சிடலாம்னு சொல்றான். அந்த போலீஸ்காரங்களும் ஆஹான் சொல்றது கரெக்ட் தானே, வேற ஒரு பக்கமா போய் அவங்கள பிடிக்க பிளான் போடுறாங்க. ஆஹான அந்த இடத்துல இருக்க சொல்றாங்க. ஆனா ஆஹானும் அந்த போலீஸ்காரங்க பின்னாடியே வந்துடுறான். இந்த சீனை தான் நம்ம எபிசோட் 1ல ஃபர்ஸ்ட் சீனா பார்த்தோம். இந்த இடத்துல இருக்கிற போலீஸ்காரங்க டெரரிஸ்ட் இந்த பக்கம் வந்தா சுற்றுலான்னு ரெடியா இருக்காங்க. டெரரிஸ்டும் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா அவங்க கூட சித்ராதாஸையும் சேர்த்து கூட்டிட்டு வராங்க. சித்ராதாஸ கன் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சித்ராதாஸ் கையில பாமையும் கொடுத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு ஆஹான் சுற்றாதீங்க சுற்றாதீங்கன்னு கத்துறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல என்ன நடந்ததுன்னு காட்டவே இல்லையே. அத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்த எபிசோட உங்க போன்ல நோட்டிபிகேஷனா வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்பப்ப நோட்டிபிகேஷன்ல வரும்.